வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கேரளாவுல மனிதர்களும் உலகின் மிகப்பெரிய தரைவாழ் விலங்குகளான யானைகளும் எந்த ஒரு பயமும் இல்லாம எந்த ஒரு மோதலும் இல்லாம ஒன்னா சேர்ந்து வாழும் ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த மாயாஜாலமான கிராமம் ஆனைக்குளம். அதோட ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு தேடி போக போறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சுற்றிலும் அடர்ந்த மரங்கள், பசுமையான காடுகள், சலசலன்னு ஓடுற தெளிவான ஆறுகள், எங்கும் சூழ்ந்திருக்கும் குளிர்ந்த மூடுபனி. இந்த அமைதியான இயற்கை நடுவே மனிதர்களும் காட்டு யானைகளும் முழுமையான அமைதியோட தங்களோட வாழ்விடத்தை பகிர்ந்துக்கிறாங்க. கேட்கவே ஒரு சினிமா சீன் மாதிரி இருக்குல்ல? ஆனா இது வெறும் கதையல்ல, 100க்கு 100 நிஜம். சரி, இப்போ ஆனைக்குளம் கிராமத்தோட ஆரம்ப கட்டத்துக்கு போலாம். இந்த ஆனைக்குளம் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். மலையாளத்துல ஆனா அப்படின்னா யானை, குளம்னா நமக்கு தெரிஞ்ச அதே நீர்நிலை தான். அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து தினமும் சாயங்கால நேரங்கள்ல காட்டு யானைகள் கூட்டமா வந்து தண்ணி குடிக்கிறது இங்க பல வருஷமா நடக்கிற ஒரு வழக்கம். யானைகள் வந்து போற குளம் அப்படிங்கறதால மக்கள் இந்த இடத்த இயல்பாவே ஆனைக்குளம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே இன்னிக்கும் யானைகளோட வருகை இங்க சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த கிராமத்தோட அபாரமான வளர்ச்சி தான். ஒரு காலத்துல சரியான ரோட்டு வசதி கூட இல்லாம காடு விவசாயம்னு இயற்கைய மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு சாதாரண பழங்குடி கிராமம்தான் இது. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. எங்க பார்த்தாலும் ஹோம் ஸ்டேக்கள், ஜீப் சவாரிகள்னு ஒரு மாபெரும் நவீன சூழல் சுற்றுலா மையமா உருவெடுத்து இணையத்துல வைரலா ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த மாற்றம் நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்குதுல்ல. இந்த யானைகள் கிராமம் அப்படிங்கிற அற்புதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாப்போம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும். சாதாரணமா காட்டு யானைகள் ஊருக்குள்ள வந்தாலே வீடுகளை உடைக்கும், பயிர்களை நாசம் பண்ணும், பெரிய கலவரமே நடக்கும் இல்லையா? அதுதான் இயற்கையோட இயல்பும் கூட. ஆனா ஆனைக்குளத்துல மட்டும் காட்டு யானைகள் மனிதர்களை ஒண்ணுமே பண்றதில்லையே, எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கு? இதற்கான விடை என்னன்னா, இந்த அமைதியான வாழ்க்கை ஏதோ ஒரே ராத்திரியில மேஜிக் மாதிரி நடந்தது கிடையாதுங்க. இது மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையில தலைமுறையா உருவான ஒரு ஆழமான பிணைப்பு. பல தலைமுறைகளா அவங்க ஒரே சூழலை பகிர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க. மனிதர்கள் யானைகளோட எல்லைக்குள்ள அத்துமீறி போறதில்ல, அதே போல யானைகளும் மனிதர்களை தொந்தரவு பண்றதில்ல. ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ற ஒரு அற்புதமான பரஸ்பர மரியாதை இது. இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கைக்கு காரணம் அங்க இருக்கிற பிரம்மாண்டமான இயற்கை தான். ஆனைக்குளம்னா வெறும் யானைகள் வர்ற இடம் மட்டும் கிடையாது. எங்கு பார்த்தாலும் பசுமை போர்த்திய காடுகள், சில்லுன்னு கொட்டுற சிறு சிறு நீர்வீழ்ச்சிகள், மூடுபனி நிரம்பிய ரம்யமான மலைப்பாதைகள், விதவிதமான காட்டு பறவைகள், அரிய விலங்குகள்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். மூச்சு திணற வைக்கும் அளவுக்கு சுற்றுச்சூழல் அங்க அவ்வளவு உயிரோட்டமா இருக்கு. சரி, இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ஆனைக்குளம் எப்படி இவ்வளவு பிரபலமாச்சுன்னு பார்க்கலாம். சமீப காலமா யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எங்க பார்த்தாலும் ஆனைக்குளம் தான் வைரல் டாபிக். ஏன் தெரியுமா? பிரம்மாண்டமான காட்டு யானைகள் சர்வசாதாரணமா கிராமத்துக்குள்ள நுழையிறதும், அந்த ராட்சச விலங்குகளுக்கு பக்கத்திலேயே நம்ம மக்கள் எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப கூலா அமைதியா நிக்கிறதையும் வீடியோல பார்த்த உலகமே ஒரு நிமிஷம் ஆச்சரியத்துல உறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்பவே முடியாத த்ரில்லிங்கான நேச்சர் வீடியோக்கள் தான் உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை இப்போ ஆனைக்குளத்தை நோக்கி காந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கு. இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கிராமத்தோட பொருளாதாரம். சுற்றுலா பயணிகள் கூட்டமா வந்தாலும் உள்ளூர் மக்கள் தங்களோட பாரம்பரியமான மிளகு, ஏலக்காய் விவசாயத்தை கைவிடவே இல்ல. ஒரு பக்கம் அந்த பாரம்பரிய விவசாயம், இன்னொரு பக்கம் மாடர்னான டூரிசம். அதாவது இந்த ஹோம் ஸ்டேகள், ஜீப் சவாரிகள், உள்ளூர் உணவகங்கள்னு அசத்துறாங்க. பழமையும் புதுமையும் எப்படி எந்த சலசலப்பும் இல்லாம நேர்த்திய பேலன்ஸ் செய்யப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். அடுத்து இந்த கிராமத்துல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சுற்றுலா பயணிகளை ஆனைக்குளத்தை நோக்கி இழுக்கிற 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, ரொம்ப பாதுகாப்பா மிக அருகில் நின்னு காட்டு யானைகளை பார்க்குற அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். 2வது, வண்டி சத்தமோ சிட்டி டிராஃபிக் இரைச்சலோ இல்லாத ஊசி விழுந்தா கேட்குற அளவுக்கு ஒரு முழுமையான அமைதி. 3வது, அடர்ந்த மலைப்பாதைகள்ல நாம போற அந்த எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெக்கிங் பயணம். 4வது, இயற்கை மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களுக்கு இது நிஜமாவே ஒரு ஸ்வர்க்கம். இந்த 4 தான் இங்க வரவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஜாக்பாட். ஆனா இவ்ளோ ஃபேமஸான பிறகும் அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. அதுதான் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். அவங்க வாழ்க்கை இன்னைக்கும் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு.
வெளியூர்லேருந்து வர்றவங்கள அவங்க அன்பா வரவேற்கிற விதமும் அந்த சிறப்பான உபசரிப்பு தான் அந்த கிராமத்தோட ஆன்மாவை இன்னைக்கும் உயிர் போட வச்சிருக்கு. இறுதியா இந்த அற்புதமான இணக்கமான வாழ்வு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். ஆனைக்குளத்துக்கு போயிட்டு வர்றவங்க அடிக்கடி சொல்ற ஒரு ஆழமான வாசகம் ஒண்ணு இருக்கு. இயற்கையோட மனிதன் வாழும் ஒரு சொர்க்கம் அப்படிங்கறதா அது. இந்த ஒரே வரியில ஒட்டுமொத்த ஆனைக்குளத்தோட அழகும் சாராம்சமும் அடங்கிடுச்சு. தினமும் மோதல்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல அமைதியாவும் இணக்கமாவும் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணமா இந்த கிராமம் கண் முன்னாடி நிக்குது. சரி, இப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? காட்டு விலங்குகளோடவே மனிதர்களால இவ்ளோ அமைதியா வாழ முடியும்னு ஆனைக்குளம் நிரூபிச்சிருக்குன்னா, அப்போ நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை உலகத்தோட நாம வச்சிருக்கிற உறவை இன்னும் எப்படி சிறப்பாக்க முடியும்? இயற்கையை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வராம அதோட எப்படி அன்பா இணைந்து வாழலாம் அப்படிங்கறது நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க குடும்பத்தோட இணைஞ்சிருங்க.